வணக்கம் நேர்களே. மீண்டும் ஒரு செய்தி கண்ணோட்டத்தில் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கைகள், இறுதி அறிக்கை இப்பொழுது வெளியாகும். அந்த இறுதி அறிக்கை தயாரிப்பதற்கு அவ்வளவு காலமாகும். அது இறுதி அறிக்கை தயாரிப்பதில் விசாரணைகளை செய்து தண்டிப்பதற்கு அவ்வளவு காலமாகும். அதனுடைய இடர்பாடுகள் என்னென்ன சவால்கள் உள்ளது என்பதை இந்த இதில் ஆராயப்போகிறோம். அதோட வெள்ளையானுடைய மிகவும் நெருக்கமான நபரொரால் சரணடைந்து வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார். அவருடைய சரணடைந்து வாக்குமூலம் வழங்கியிருந்தார். அவர் வழங்கிய தகவல்கள் சில ஒரு ஊடகத்தில் வெளியாகியிருக்கின்றது. அது சம்பந்தமாகவும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான இறுதி அறிக்கை ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட இறுதி அறிக்கை வெளியாகியிருக்கின்றது. ஆனால் தற்போதைய அரசாங்கம் செய்கின்ற விசாரணைகளில் இன்னும் அறிக்கைகள் வெளியாகவில்லை. இந்த 21ஆம் தேதி, அதாவது இன்றைக்கு அவர் ஒரு அறிக்கை, இந்த ஈஸ்டர் தாக்குதலில் ஈடுபட்ட முக்கிய நபர்களை பற்றின விவரங்கள் வெளியிடுகின்றேன் என்று சொல்லியிருந்தார். அதுக்கும் சில கால தாமதங்கள் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கான காரணங்களையும் நான் இந்த கண்ணோட்டத்தில் ஆராயம். அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட இந்த அரசாங்கம் பதவியேற்று இன்றைக்கு 6 மாதங்கள் ஆகின்றது. அவர் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை சிஐடி துறையினருக்கு, குற்றப்புலனாய்வு துறையினர்கிட்ட வழங்கியிருந்தார். விசாரணைகள் மந்த கதையில் போகின்றது என்ற குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் அதற்கான காரணங்களும் இல்லாமல் இல்லை. ஏன் இது மந்த கதையில் போகுது என்று சொன்னால், இதற்கு இவர்களுடைய விசாரணைகளை செய்து கொண்டிருக்கும் போது பல இடர்பாடுகள், பல சவால்களை இவர்கள் அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் முகம் கொடுக்கின்றது. அதில் புறக்காரணிகளும் புறச்சவால்களும் உள்ளக சவால்களும் இருக்குது. சரி, அதை விளங்கிக்கணும். உள்ளக சவால்கள் என்று சொல்லும்போது, இது நடந்து 6 வருடங்கள் ஆகின்றது. சரியா, 6 வருடங்கள் ஆகின்றது இந்த ஈஸ்டர் தாக்குதல் நடந்து. அது சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக மைத்திரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதியால் ஒரு ஆணைக்குழு, 6 பேர் கொண்ட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. இதில் இளப்பாரிய நீதிபதிகள் இருந்தார்கள். இவர்கள் வழங்கிய அறிக்கை யாராலுமே வெளியிடப்படவில்லை. அத்தோடு பாராளுமன்றத்திலும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அது ஜனாதிபதி செயலகத்திலேயோ இங்கேயோ கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த அறிக்கை. அப்போ அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டதுன்னு யாருக்குமே தெரியாது. சரியா, இந்த நிலையில் அந்த அறிக்கையிலே இருந்த பல பக்கங்கள் காணாமல் போயிருப்பதாக தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருந்தார். அப்போ அந்த காணாமல் போன பக்கங்களை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை தற்போதைய அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதே வேளை 2019ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு, செப்டம்பர் மாதத்துக்கு பிற்பாடு வந்த அரசாங்கத்தால் விசாரணை அதிகாரிகள் எல்லாம் இடமாற்றப்பட்டு விசாரணைகள் எல்லாம் திசை திருப்பப்பட்டிருந்தது. இந்த விசாரணை அதிகாரிகள் எல்லாம் முழுமையாக மாற்றப்பட்டிருந்தனர். அப்போ விசாரணைகள் எல்லாம் குழப்பமடைந்திருந்தது. அப்போ 2019ஆம் ஆண்டு வரை பிறகு
இது தொடர்பான எந்த ஒரு கைதுகளும் இடம்பெறவில்லை. விசாரணைகளும் நடைபெறவில்லை. எந்த விதமான முன்னேற்றகரமான அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை. இந்த பின்னணியில தான் தற்போதைய அரசாங்கம் பதவியேற்று இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அப்ப இவருக்கு பலத்த சவால்கள் இருக்கின்றது. ஏனென்றால் பல விசாரணை அதிகாரிகள் மாற்றப்பட்டிருந்தனர். விசாரணை செய்யப்பட்டு கிடைத்திருந்த சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் அகச்சூழலில் ஏற்பட்ட சவால்கள். புறச்சவால்கள் என்று சொல்லும்போது புறச்சவால்கள் என்று நாங்கள் கருத்தில் எடுக்கும்போது ஏகாதிபத்திய நாடுகள், அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த ஏகாதிபத்திய நாடுகள் என்று எங்களுடைய முன்னாள் அரசாங்கத்தில் அந்த நேரம் பதவியில் இருந்த அரசாங்கத்தால் அந்த நாடுகளின் உளவு பிரிவினர் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த விசாரணைகள் என்ற அறிக்கைகள் வெளியாயிருந்தது. அந்த அறிக்கைகளில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது என்னவென்றால், இதில் அல் கைதா என்ற இயக்கமும் அதன் கிளை அமைப்புகள், இலங்கையில் இருக்கிற அதன் கிளை அமைப்புகள் தான் இந்த தாக்குதலில் தொடர்பு பட்டிருந்தது. இதை தவிர வேறு ஒருவரும் இந்த தாக்குதலோடு தொடர்பில்லை என்ற வகையில் அந்த அறிக்கைகள் அமைந்திருந்தது. ஆனால் இந்த உளவுத்துறைகளிடம் 500க்கும் மேற்பட்ட இலத்திரனியல் உபகரணங்கள் பரிசோதனைக்காக கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் பலகாலமாக இருந்து விசாரணைகள் மேற்கொண்டதாகவும், குற்றப்புலனாய்வு துறையினரின் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து விசாரணைகள் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இதன் பின்னணியில தான் அந்த நாடுகள் சில அறிக்கைகளை விட்டு, அப்ப அந்த அறிக்கைகளில் இவர்கள் வேறொருவரையுமே குற்றஞ்சாட்டாமல் அல் கைதாவை மாத்திரம்தான் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அப்போ இப்ப எங்க தற்போதைய அரசாங்கம் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் போது அந்த அறிக்கைகள் வெளியில வருகின்றது. பழைய அறிக்கைகள் தூசி தட்டி பிரபலப்படுத்தப்படும். அப்போ உள்நாட்டில் சில பேர் குக்குரலிடுவார்கள், இது அரசியல் நோக்கத்திற்காக மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விசாரணை என்று. ஏனென்றால் அந்த உளவுத்துறையினரே, அந்த ஏகாதிபத்திய நாடுகளின் உளவுத்துறைகளே இவர்கள்தான் யாரது அல் கைதா தான் இதோட தொடர்பு, வேறொருவரும் தொடர்பு இல்லைன்னு சொல்லும்போது இவர்கள் எப்படி வேறு விதமாக சொல்லலாம். அப்படி வேறு விதமாக சொல்லும்போது இவர்களால் வேறு விதமான ஒரு கேன்வசிங்கை கொண்டு போக முடியும். இந்த சவால்களை எல்லாம் தற்போதைய அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டும். ஆனால் எங்கண்ட நாட்டில் இருக்கிற பல உள்ள மக்களுக்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் தெரியாது இருக்கின்றது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா இந்த ஏகாதிபத்திய நாடுகளுடைய உளவு பிரிவு இங்கே வந்து சில விசாரணைகள் மேற்கொண்டு அவை 2 விதமான அறிக்கைகளை தயாரிக்கும். ஒன்று இரகசிய அறிக்கை, மற்றது வெளிப்படையான மற்றவர்களுக்குரிய அறிக்கை. இந்த இரகசிய அறிக்கையில் எல்லா விதமான தகவல்களும் உள்ளடக்கப்படும். மற்ற வெளிப்படையான அறிக்கையில தான் இவர்கள் தங்களுக்கு தேவையானவற்றை வெளிவிடுவார்கள். இரகசிய அறிக்கையில பல உண்மையான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப இவர்கள் வெளியிட்ட அறிக்கை இரகசிய அறிக்கை அல்ல. இது எங்களுடைய மற்ற நாடுகளுக்கு, உலக நாடுகளுக்காக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. தாங்கள் விசாரணை செய்த நாங்கள் அதுல இருந்து என்னத்தை அறிந்து கொண்டோம் என்ற அறிக்கை தான் அந்த உளவுத்துறை என்ற அறிக்கை. அந்த ஏகாதிபத்திய நாடுகளுடைய உளவுத்துறைகளுடைய அறிக்கை. அடுத்தது அவர்கள் எவ்வளவு எக்ஸ்டெண்டுக்கு இந்த விசாரணை மேற்கொண்டார்கள் என்று சொல்ல முடியாது. சரியா? அதே மாதிரி இவர்களால வைத்திருக்கும் ரகசிய அறிக்கையை வந்து தங்களுடைய மிகவும் நெருக்கமான நட்பான நாடாக இருந்திருந்தால் இலங்கைக்கு வழங்கியிருப்பார்கள்.
இல்லாவிட்டால் வழங்க மாட்டார். இதை வைத்து அவர்கள் வேறு வேறு விடயங்களை அந்த உளவுத்துறை கைக்கொள்ளும். இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு தெரியாது, அரசியல்வாதிகளுக்கு விளங்கி இருக்கும். ஆனால் இதை வெளிப்படையாக பேசவும் முடியாது. தங்கள நட்பு நாடுகளுக்கு அந்த ரகசிய உளவு அறிக்கைகள் வழங்கப்படும், வெளிப்படையாக வழங்க மாட்டார்கள். அப்ப அதை பயன்படுத்தித்தான் தற்போதைய அரசாங்கம் சவால்கள் விடுக்கப்படுகின்றது. அப்ப இந்த சவால்களை இது வந்து ராஜதந்திர ரீதியான சவால்கள். இதை ராஜதந்திர ரீதியாகத்தான் முறியடிக்க வேண்டும். இவர்கள் வந்து வேறொரு தங்களுடைய விசாரணை என்று சொல்லி ஒரு விசாரணையை வைத்து அவர்களுடைய விசாரணை பிள்ளையண்டு காட்ட வழி கிடைக்கூட எங்க நாடுக்கும் அந்த ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் இடையில, இவர்களுடைய அரசாங்கத்துக்கும் தற்போதைய அரசாங்கத்துக்கும் ஏகாதிபத்திய நாட்டுக்கும் இடையில சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர்க்கணும்னா இவர்களும் ராஜதந்திர ரீதியாகத்தான் நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதால சில காலதாமதங்கள் தவிர்க்க முடியாதது. அந்த ராஜதந்திர நடவடிக்கை என்ற ஒரு பகுதி தான் எங்களுடைய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய நாள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அமைக்கப்பட்ட அந்த விசாரணை குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கையை வெளியிடப்பட்ட அறிக்கை அல்ல, ஜனாதிபதியிடம் வழங்கிய அறிக்கையை, அதில் அவர் ஜனாதிபதியிடம் கிடைக்கும் போது அந்த அறிக்கையில் இந்த பல பக்கங்கள் காணாமல் போயிருந்தது. அவற்றையெல்லாம் தேடி அவர்கள் ஒன்றுபடுத்தி முழுமையான அறிக்கையாக இன்று குற்றப்புலனாய்வு துறையினரிடம் நேற்று வழங்கியிருந்தார். அப்ப இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. ஏனென்றால் நீதிபதிகளினாலே ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விசாரணை 2019 ஆண்டு காலம், இந்த 2019 கால பகுதியில் மிக விரைவாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்ட அறிக்கை. அதனால் அந்த நாட்டுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் பெறா. இதை பேஸ் பண்ணித்தான் இனி குற்றப்புலனாய்வு துறையினரும் விசாரணைகளை மேற்கொள்வார்கள். இதெல்லாம் ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. அப்ப இந்த முறையில எல்லாம் யோசித்து அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது சில காலதாமதங்கள் இடம்பெறலாம். சரியா? இந்த மைத்ரிபால சிறிசேனவால் அமைக்கப்பட்ட குழுவால் வழங்கப்பட்ட அறிக்கை இன்னும் வெளியிடப்படவில்லை. ஆனால் அதில் ஆசாத் மௌலானாவோ இவரை பற்றியோ பிள்ளையான பற்றியோ குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது உண்மை நிலை தெரியாது. பிள்ளையான் என்பவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னென்ன முன்னாள் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக உபவேந்தர் ரவீந்திரநாத்தின் கடத்தல் தொடர்பாகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சரியா? இவர் வந்து யுஎன்னுக்கு வழங்கிய இவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாலும் ஆசாத் மௌலானாவால் யுஎன்னுக்கு ஒரு சத்திய கடுதாசி ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. சரி, இந்த சத்திய கடுதாசியை வைத்து இலங்கை அரசாங்கம் விசாரணைகளை மேற்கொள்ள முடியும். இவை எல்லாட்டையும் முகம் கொடுத்து தான் இறுதி அறிக்கைகள் தயார் செய்ய முடியும். சரி, அப்ப இதால சில காலதாமதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இறுதி அறிக்கை வெளியாகுவதற்கு காலதாமதமாகி இறுதி அறிக்கை வெளியாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. சரியா? இப்பொழுது அடுத்ததாக நாங்கள் பிள்ளையானின் கைதை பற்றி பார்ப்போம். இந்த கைதை பற்றி போன செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்த்திருந்தோம். இதில் முன்னாள் விமானப்படை அதிகாரி கீர்த்தி ரட்நாயக்காவும் இந்நாள் புலனாய்வுத்துறை ஊடகவியலாளர் ஆன கீர்த்தி ரட்நாயக்காவால் வழங்கப்பட்ட செய்திகளையும் தகவல்களையும் பகிர்ந்திருந்தேன். இன்றைக்கு பிள்ளையானின் மிக நெருங்கிய சகவான குஹன் என்பவர்
குற்றப்புலனாய்த்துறையிடம் சரணடைந்து அவர் வழங்கியதாக சொல்லப்படும் தகவல்களை இன்னொரு ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்தது. அந்த தகவல்களை இங்கே நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குஹன் என்றவர் என்ன சொல்கிறாருன்னா, 2007ஆம் ஆண்டு இடம்பெற்ற கடத்தல்கள், கொலைகள் எல்லாவற்றோடும் அந்த டைமில் 2007ஆம் ஆண்டு இடம்பெற்ற கடத்தல், கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் கொலைகளோடு பிள்ளையான் தொடர்புபட்டதாகவும் அது தொடர்பான தகவல்களை அவர் வழங்கியதாகவும் சொல்லப்படுது. 2005ஆம் ஆண்டு நடந்த ஜோசப் பரராஜசிங்கம் முன்னாள் பாராளுமன்றத்தினர் உறுப்பினர் அவருடைய கொலையோட தொடர்பட்ட கஜன் மாமா என்பவர், சரியா, அந்த கொலையோட தொடர்பட்ட கஜன் மாமா என்பவர் சிறையிலிருந்து வெளிவந்த சில நாட்களில் அவர் மர்மமான முறையில் இறந்ததாக சொல்லப்படுது. இதை அடுத்து அவருடைய உறவினர்கள் அது தொடர்பான பிரேத பரிசோதனையை நடத்தும்படி வேண்டுகோள் விடுத்திருந்தனர். ஆனால் அந்த வேண்டுகோள்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அப்போ பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்படாமல் தான் தகனம் செய்யப்பட்டிருக்கு. அது அவருடைய தகவலின்படி இந்த கஜன் மாமா என்பவருக்கு விஷ லிக்விட் திரவம் பருக்கப்பட்டுத்தான் அவர் கொல்லப்பட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். ஓகே, அது 2005ஆம் ஆண்டு இடம்பெற்று 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி மட்டக்களப்பிலிருந்து வவுனியா நோக்கி சென்ற டிஆர்ஓ என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 10 பேரை கடத்தி சென்று அதில் இந்த பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த குற்றச்சாட்டும் இவர் சொல்கிறார். இதிலேயும் பிள்ளையான் குழு சம்பந்தப்பட்டதாகவும் சுட்டி காட்டியிருக்கின்றார். அது தொடர்பான தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார். அடுத்ததாக பாலகுமரன் என்ற முன்னாள் பேராசிரியரின் கடத்தலோடும் அதன் பின்னர் கிழக்கு மாகாண துணைவேந்தர் ரவிநாத் பதவி விலகும்படி வேண்டிக் கொண்டதாகவும் அவர் பதவி விலகாத பட்சத்தில் தான் அவர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாத பகுதியில் கடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அவர் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. இதுவரைக்கும் அவரை பற்றின தகவல்கள் இல்லை. 2007ஆம் ஆண்டு சதீஷ்குமார் சந்திரராசா என்பவர் கொல்லப்பட்டார். 2007ஆம் ஆண்டு சதீஷ்குமார் சந்திரராசா என்பவர் கொல்லப்பட்டார். அவருடைய 8 வயது மகள் தனிஷா சதீஷ்குமார் 2009ஆம் ஆண்டு கடத்தப்பட்டு 30 மில்லியன் ரூபாய் கப்பம் கேட்கப்பட்டது. பின்னர் அவர் கொல்லப்பட்டார். அதன் பின்னர் நீதி விசாரணைகள் கோரி ஆர்ப்பாட்டங்களும் நடந்தது. ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அதில் ஒரு ஆள் கந்தசாமி என்றவரும், 2ஆம் அவர் மக்கள் விடுதலை புலிகள் என்ன புலனாய்வுத்துறையை சேர்ந்த திவ்யசீலன் என்று சொல்லப்படும். இந்த திவ்யசீலன் கந்தசாமியும் இலங்கை இராணுவத்தின் புலனாய்வுத்துறையின் கேர்னல் தர அதிகாரியோடு மிக நெருங்கிய தொடர்புல இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த 2 பேரும் பின்னர் இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வழங்கியிருக்கின்றனர். சரியா, அடுத்தது 2008ஆம் ஆண்டு சாந்தன் என்ற தமிழ் மக்கள் விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒருவர் சுட்டு கொலை செய்யப்படுகின்றார். சரியா, ஒரு கடையில் பட்டப்பகலில் சுட்டு கொல்லப்படுகின்றார். இவர் குஹன் அலாயஸ் குசைன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவராலும் மற்ற போலீஸ் ஃபாயிஸ் என்பவராலும் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று தகவல் வழங்கியிருக்கின்றார். இது நடந்த ஒரு வாரத்துக்குள்ள தமிழ் குழு ஒன்று காத்தாங்குடியில் 13 பேரை கொலை செய்கின்றது. இது என்னென்னா ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மாதிரி மேற்கொள்ளினோம்.
இதெல்லாம் ஒரு நாடகம் மாதிரித்தான். இதனால் கிழக்கு மாகாணத்தில் ஒரு பதற்றமான ஒரு நிலை தோன்றுது. இது கிழக்கு மாகாண சபை தேர்தலில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அதிகார பசி கொண்டவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் என்று சொல்லப்படுது, நம்பப்படுது. இது இந்த கொலையும் இந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட ஈஸ்டர் தாக்குதல் சம்பவத்தோட அந்த ஒத்து போகுது. சரி, ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக செய்யப்பட்ட கொலைகள். சரியா? அடுத்த 2009 ஆண்டு மெனிக் ஃபார்ம்ல இருந்து மட்டக்களப்புக்கு 30 பேரை கடத்தி சென்று சுட்டுக்கொல்லப்படுகின்றனர். சுட்டுக்கொன்று அவர்களை காத்தாங்குடி கடலில் போடப்பட்டதாகவும் இது தொடர்பான தகவல்களையும் குவன் குற்றத்தடுப்பு பிரிவு புலிகள் குற்றத்தடுப்பு பிரிவிற்கு தகவல்களை வழங்கியுள்ளதாக அந்த தமிழ் ஊடகம் தெரிவிக்கின்றது. ஆகவே நேற்றைய காணொளியில் கீர்த்தி ரட்நாயக்க பல குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார் அந்த பிள்ளையானுக்கு எதிராக. கிழக்கு மாகாணத்தில் நடைபெற்றதும் வழியில் நடைபெற்ற பல விடயங்கள், ரவிராஜ் இந்த கொலைகள் சம்பந்தப்பட்டதாகவும் வெளியிட்டிருந்தார். அதை தவிர வெளியிடப்பட்ட தகவல்களை தான் இது குவனால் இன்னும் பல தகவல்கள் இவரால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள், கடத்தல்கள், கப்பம் பெறுதல் என்பன வெளியாகலாம் என்ற நம்புகிறோம். அடுத்தது இவருடைய சொத்துக்கள் சம்பந்தமான ஒரு விசாரணைகளும் மேற்கொள்ளப்படலாம் என்று நம்புகிறோம். ஏனென்றால் இவருடைய பேரில் பல கோடி சொத்துக்கள் இருப்பதாக சொல்லப்படும். இத்தோட இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் சந்திக்கின்றோம். தயவு செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.